அங்கே போய் நெல் மக்களே முடியாமல் இருக்குங்க நிற்க. ஹரிஷ் குட்டி ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டு வந்துட்டேங்க. என் பிள்ளைக்கு சாப்பாடு வரும்போதே நான் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா வேறு எதுவும் இல்லையா, இடியாப்பம் இருக்குது, காலையில் வச்சது இருக்குது, அது 3 இருக்குது. இதை அப்புக்குட்டி கொடுக்கணும், அவளுக்கு அது போதும். கொஞ்சமாக சாதம் இருக்குங்க, இதை நான் சாப்பிட்டுப்பேன். குழம்பு எதுவும் மதியானம் வைக்கலையா, சரி இதில் உள்ள சாம்பார் தருவாங்களா, எப்படி வாங்கினா அவள் இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கிடுவா, நான் இட்லிக்கும் அவனுக்கு கொடுத்துக்கிடுவேன். அதனால் வாங்கிட்டு வந்தேங்க. நீ ஹாலுக்கு போ, அம்மா எடுத்துகிட்டு வரேன். போ அம்மா எடுத்துகிட்டு வரேன் தங்கம், நீங்கள் போங்க, அங்கே போங்க. அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க எழுதி தந்திருக்காங்கங்க. இனிமேல் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். காலையில் வந்து எடுக்கிறேன் இருக்காங்க. இவனை வர முடியாதுங்க, அதனால் காலையில் வந்து அவங்களே வந்து எடுக்கிறேன் இருக்காங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எதனாலும் நம்ம மாத்திரையெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஓ சரி செல்லக்குட்டி, நீங்கள் போங்க, அம்மா எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க. நான் எடுத்துகிட்டு வரேன்னா நீ அதுக்கெல்லாம் பொறுமை இல்லாமல் வந்தேன். நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போங்க, தட்டி விட்டுருவேன்ல. போ நீ போ. சரி அம்மா வரேன், பையனை வர தெரிஞ்சு பாருங்க, கையை பிடிச்சி கூப்பிடுதானா, நான் வர தெரியும் மக்களே. போ அம்மா வரேன்.